இன்னைக்கு என்கிட்ட ஒரு டெல் ஆல் இன் ஒன் கம்ப்யூட்டர் இருக்குது. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம்னா வந்து பூட் ஆகுது. பூட் ஆன பிறகும் வந்து லாஜிக்கல் வால்யூமில் வந்து எரர் வருது. ஹெச்டிடி வந்து பாசிபிளி கரப்ட் ஆகிடுச்சு. கஸ்டமர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ ஹெச்டிடி இருக்கிறதுனால எஸ்எஸ்டி அப்கிரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. எஸ்எஸ்டி போட்டு நம்ம ரேமும் அப்கிரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த ரெண்டும் நம்ம பண்ணோம். எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டிஸ்அசெம்பிள் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து ஒரு பட்டன் இருக்குது. நான் மேலே தள்ளிட்டு தூக்குறேன். இதை பாருங்கள், இந்த பட்டன் தான். இந்த பட்டனை நான் மேலே தள்ளிட்டு காட்டுறேன் பாருங்க. இது மேலே மேலே தள்ளிட்டு நான் அப்படியே இப்படி லிஃப்ட் பண்ணேன். அவ்வளோதான், ஈஸி தான். ஓ அவ்வளோதான் பாருங்க, வந்துருச்சு. இவ்வளோ ஈஸியாக இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு மாதிரி கிளிப்பு இருக்குமே, டக் டக்குன்னு வருமே. ஓகே, இனியும் நம்ம வேலை ஈஸியாக இருக்குது. இது பாருங்கள், இதுதான் ஹார்ட் டிஸ்க்கு. ஹெச்டிடி இருக்குது. இது வந்து ரேமோட பாட்டு மேலே போட்டிருக்காங்க, டிம் டோரம். ஓகே, ஒரு ரேம் இருக்குது. ஸோ நான் மேட்சிங் ரேம் நான் ஏற்கனவே ஆர்டர் போட்டு வச்சுட்டேன். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்து. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8 GB 266V 266 இருக்கு இல்லையா. நம்ம இதுக்கு வந்து 266 போடலாம், இல்லை 266 அபவ் போடலாம். 3200 கூட போடலாம். ஸோ 3200லாம் வந்து டவுன் கிளாக் ஆகிடும். ஸோ நோ இஷ்யூஸ். கீழே இருக்க ஸ்லாட்டில் போட்டுருவோம், மேலே இருக்க ஸ்லாட்டில் புதுசு போடுவோம். ஓப்பன் பண்ணிடுவோம். ஓ சூப்பராக இருக்குது. பிளாக்ல ரேமு. நான் பிளாக்ல இருக்குன்னு நான் எதிர்பார்க்கலையே. பிக்சரில் வந்து க்ரீனில் காட்டினாங்க. பிளாக். நான் 3200 வாங்கியிருக்கலாம், பட் 2400 தான் வாங்கியிருக்கேன். GB. எல்லாமே கொஞ்சம் ஈஸி தான். பாருங்கள், அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்க பாருங்கள். ப்ரெஸ் ஆரோ, இந்த பக்கம் இந்த ஆரோ போட்டிருக்காங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணி இப்படி தள்ளணும், அவ்வளோதான். வந்துருச்சு பாருங்கள். ஸோ இவரது வந்து நார்மல். ஓகே, ஸ்க்ரூலாம் கிடையாது, லாக்கு தான். இதெல்லாம் நான் ஏற்கனவே டெல்லில் பண்ணியிருக்கிறதுனால ஓகே, கொஞ்சம் தெரியுது. அவ்வளோதான். ஹெச்டிடி தெரியுதுங்களா. நம்ம இப்போ எஸ்எஸ்டி போட போகிறோம். ஸோ அதே ஓரியன்டேஷனில் போட்டுருவோம். ஓரியன்டேஷனில் போட்டாச்சு. வச்சுட்டு இதை ப்ரெஸ் பண்ணி ஆப்போசிட்டில் தள்ளிடுவோம். அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சு பாருங்கள். பர்ஃபெக்ட், அவ்வளோதாங்க. அப்கிரேட் முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணோம், அப்கிரேட் பண்ணதை நம்ம ஃப்ரெஷ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஏன்னா அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து போயிடுச்சு இல்லையா. இல்லைனா இதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், க்ளோன் பண்ணலாம். இந்த இந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து க்ளோன்ஸில்லான்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. நான் அதை வச்சு க்ளோன் பண்ணி தருவேன் யூஸ்வலாக கஸ்டமருக்கு. நெக்ஸ்ட்டு வேறு எதனா கஸ்டமர் கேட்டாங்கன்னா நான் அதை க்ளோன் பண்ணும்போது நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ரேமும் ஹெச்டிடியும் போட்ட பிறக்கும் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு டர்ன் ஆன் பண்ணேன். டர்ன் ஆன் பண்ண உடனே ப்ரீபூட் அசஸ்மெண்ட் ரன் ஆகுது. ஸோ எல்லாம் ப்ராம்ப்ட் வரும். நான் அந்த ப்ரீபூட் அசஸ்மெண்ட்டை முடிச்சுட்டு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறேன். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். எல்லா வேலிடேஷன் பாஸ் ஆகிடுச்சு. ஆல் டெஸ்ட் பாஸ் சக்ஸஸ்ன்னு வந்துருச்சு பாருங்கள், அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ வந்து விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ப்ரொசீட் பண்ணுவோம். எக்ஸிட் இருக்கா, எக்ஸிட். பென்ட்ரைவ் வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். பென்ட்ரைவ் நான் போட்டு ரீஸ்டார்ட் பண்ணேன். பென்ட்ரைவ்லேருந்து பூட் ஆகிடுச்சு. பென்ட்ரைவில் நான் வந்து எல்லா ஐஎஸ்ஓவும் வச்சுருக்கேன். ஸோ விண்டோஸ் 10 வச்சுருக்கேன் இமேஜ்.
நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஓஎஸ் பூட் ஸ்க்ரீன் வந்துருச்சு. நம்ம இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால்னா சி ட்ரைவ் நம்ம 512 GB போட்டோம் இல்லையா, அது நம்ம ஒரு இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க, அப்கிரேட் முடிஞ்சிடுச்சு. 16 GB ரேமு 512 GB SSD வந்துருச்சு. நம்ம கஸ்டமர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுமா, லேப்டாப் மதர் போர்டு பற்றி தெரிஞ்சுக்கணுமா, லேப்டாப் மதர் போர்டு ரிப்பேரை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.